இப்ப தெரியுதுங்களா? அவள சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்க தான் அவளை நம்பிட்டு இருந்தீங்க. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இல்ல, எனக்கு இது நம்புற மாதிரி இல்ல. உங்களுக்கு இந்திராவை பத்தி தப்பா சொன்னா மட்டும் நம்பிக்கையே வராதுல்ல? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ராகினி நாலாம் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இந்த இந்திரா யாருங்க? அவ கால்ல என் தங்கச்சி விழுந்த மன்னிப்பு கேட்டா அவ என்ன பண்ணான்னு பாத்தீங்களே? சும்மா விட மாட்டேங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். என் தங்கச்சினா அவ்வளவு கேவலமா போச்சா? அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும். அந்த காலை நான் வெட்டனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நேர்ல பார்த்து எனக்கே கை கால்லாம் ஆடி போச்சு. இன்னும் நிறைய நடந்துச்சு. நான் லேட்டா தான் சுதாரிச்சு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க பார்த்தது கொஞ்சம் தான் அத்தை. ராகினி அத்தை ரொம்ப பாவம் அத்தை. பாரு ஜெயா, இவங்களை நம்ப முடியாது ஜெயா. இந்திரா கிட்ட என்ன நடந்ததுன்னு நாம கேட்போம். போதுங்க. வாடி வா. என்ன கொழுப்பு உனக்கு? இன்னைக்கு உன் திமிருக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாடி வாங்க. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே. நான் என்னத்த பண்ண? ஏய், நடிக்காத என்கிட்ட. எல்லாம் நடிப்பு. ஏண்டி இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா இந்த ஜெயாவை ஏமாத்த முடியாது. ஏய், இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா ராகினி என் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுவாளா? அவ உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாளா? நான் என்ன பண்ண அத்தை? சீ, வாய மூடு. உங்ககிட்ட எல்லாம் பேசவே எனக்கு கடுப்பா இருக்கு. காலையில வீட்டுல நீ மாமாவுக்கு மரியாதை கொடுக்காததுக்கு திட்டினதுக்கு உன் வேலையை காமிச்சிட்டல. இப்ப என் தங்கச்சி அவமானப்படுத்திட்டு வந்து என்னன்னு என்கிட்டயே கேக்குறியா? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே இப்படி இன்னும் நீ கலெக்டர் ஆயிட்டா அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் வந்து உன் காலை அமுக்கி விடணும். அப்படி நீ சொன்னாலும் சொல்லுவ. அத்தை, நான் நிஜமாவே எதுவுமே பண்ணல. அவங்க தான் எல்லாத்தையும் வச்சு கண்ணா பின்னான்னு பேசினாங்க. பாத்தீங்களா அத்தை? மாமா, ஏன் நான் வீடியோல எடுத்தேன்னு கேட்டீங்கல்ல, இப்போ தெரியுதா? இவ பிளேட்ட திருப்பி போடுவான் தான் நான் வீடியோவே எடுத்தேன். என்ன வீடியோ? என்ன சொல்றீங்க? இதோ பாருமா, உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு பாரு. பாரு காவியா, பாரு. உன் அருமை தங்கச்சி இந்திராவோட சீப்பான புத்திய நாங்க எல்லாரும் பாத்துட்டோம். நீயும் பாரு. என் தங்கச்சி யாரு? போயும் இவ கால்ல விழறா. இவ என்னடானா அவளை அடிக்கிறதுக்கு போறா. என்ன நெஞ்செழுத்து இவளுக்கு? இல்லத்த,
நீங்க நீ பேசாத பேசாத. ஆமா, எதுக்கு 2 பேரும் கோயிலுக்கு போனீங்க? ராகினி பெரிய மனுஷியா வந்து மன்னிப்பு கேட்டால, ஆனா உன் தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா. நீயும் பேசாம வந்திருக்க. என்ன கவியா இதெல்லாம்? இந்திரா, என்னதான் நடந்ததுன்னு தயவு செய்து வாய் திறந்து சொல்லம்மா. இல்ல மாமா, அது இந்திரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னனாலும் அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, எங்க சித்தி, அம்மாவோட தங்கச்சி. அவங்க உன் காலில் விழுந்திருக்காங்க. ஆனா நீ சண்டை போட்டு வந்திருக்க. இங்க பாரு இந்திரா, உண்மை என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. உண்மையிலேயே அங்க நடந்ததே வேற கௌதம். அவங்க கால்ல விழறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த வீடியோல சவுண்டே இல்லல. அவங்க கால்ல விழுந்துட்டு என்ன நல்லா சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு தெரியுமா? ஐயோ, எப்படி பொய் சொல்றான்னு பாருங்க அத்தை. கால்ல விழ போறவங்க எப்படி திட்டுவாங்க? ஆ? இந்திரா, ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. நான் நடந்ததை தான் சொல்றேன். நீங்க தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம திருட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டு வந்து என்ன தப்பா எல்லாரும் முன்னாடியே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் மேல திரும்புற நீ? மரியாதை இல்லாம நடந்துட்டது நீ. என்னையும் சொல்றியா நீ? இவ்ளோ பொய் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பொய்யெல்லாம் நீங்க சொல்லிட்டு என்ன பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி பாருங்க, நான் இருக்கும்போது எகுற. பாத்தீங்களா அத்தை? என்ன எப்படி எல்லாம் அடிக்க வரேன்னு பாத்தீங்களா? வெட்டா என்ன அடிச்சிருப்பா அத்தை. ஏண்டி, உனக்கு பொறுமையே கிடையாதா? ரவுடி மாதிரி எதா இருந்தாலும் எகிரிட்டு வர. நீ என்ன பெரிய இவளா? உன்கிட்ட எல்லாம் வாயால பேச. ஜெயா, விடு ஜெயா, அவளே சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் யாருங்க இவளா சின்ன பொண்ணு? இத பாருங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவ இவ. இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஏய், முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. போடி. என் தங்கச்சி இப்படிதானே எல்லாருமா சேர்ந்து வெளியில அனுப்புனீங்க. போ, உனக்கும் அதேதான். போன்னு சொல்றேன்ல, போடி. ஜெயா, என்ன ஜெயா, இந்திரா சொல்ற மாதிரி ராகினி ஏதாவது பேசிருக்கலாம்ல. உண்மை எதுன்னு தெரியாம அவசரப்படாத தயவு செய்து. எது நான் அவசரப்படுறேனா? எது உண்மை இல்லங்கறீங்க? இப்ப நீங்க போன்ல பாத்தீங்கல்ல, அது உண்மை இல்லையா? பொய்யாது. ஏங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால இவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல? ஐயோ ஜெயா, கோவப்படாத. ஏன் இப்படி கோவப்படுற? இந்திரா சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெயா. அத்தை ப்ளீஸ், அத்தை சொல்றது முதல்ல நீ கேளுங்க. எதுவும் பேசாத. நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. இங்க பாருங்க அம்மா, விடுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டையும் பிரச்சனையுமாவே இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்குமா. ஆமா கௌதம், ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னைக்கு இந்த இந்திரா திருட்டுத்தனமா உன் கையால தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாளோ, அன்னையில இருந்து இந்த வீடே அசிங்கமா தான் இருக்கு. நிம்மதி இல்லாம போச்சு. இத பார், என் கண்ணு முன்னாடியே நீ நிக்காத. வெளியில போயிடு. கௌதம், இவள முதல்ல வெளியில அனுப்புடா. வெளியில அனுப்புடா. ஜெயா, விடு ஜெயா. பாவம் ஜெயாவ விடு முதல்ல. ஏங்க, நான் எதுக்கு விடணும்? அன்னைக்கு என் தங்கச்சியை நீங்க விட்டீங்களா? எப்படி அவளை இந்த வீட்டை விட்டு நீங்க துரத்துனீங்க? அவளே வந்து சின்ன பொண்ணாச்சேன்னு கூட பார்க்காம கால்ல விழுந்திருக்கா. அவ கழுத்தை புடிச்சிருக்கா. ஆனா நீங்க என்னடான்னா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவளை அனுப்புனீங்கல்ல, அதே மாதிரி இவளையும் அனுப்புங்க. என்ன பேசுற ஜெயா நீ? ஏன் ஜெயா, ராகினி பண்ணதும் இந்திரா பண்ணதும் ஒண்ணா? ஓ, அன்னைக்கு இந்திரா பேச்சு கேட்டு ராகினிய வெளியில அனுப்புனீங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்திராவை வெளியில அனுப்புங்க. ஏன் என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்திரா பேச்ச மட்டும்தான் கேப்பீங்களா? ஐயோ,
உனக்கு உன் தங்கச்சி பாசம் உன் கண்ணை மறைக்குது. அதனாலதான் நீ என்ன பண்றோன்னு தெரியாம என்ன பேசுறோன்னு தெரியாம தப்பு தப்பா இல்லங்க, பேசிட்டு நான் இருக்க. சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் இந்த மரியாதை தெரியாதவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பெரியவளா இருந்தாலும் தான் செஞ்ச தப்புக்காக இவ கால்ல விழுந்திருக்கா. அவ ஏன் தங்கச்சி, அவளுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது தப்பா? மா ஏய், யாரும் பேசாதீங்க. என் புருஷன் என் பேச்ச கேக்குறாரா இல்லையான்னு தான் எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, நான் சொன்னா செய்வீங்கல்ல? இங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம். நானே வீட்டை விட்டு போறேன். அம்மாடி இந்திரா, நீ வேற ஏமா? கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் இங்க எடுத்த கௌதம் முடிவு எடுக்க வேணாம். அப்படி முடிவெடுத்தா இங்க ஒண்ணும் செய்ய முடியாது. சரி ஜெயா, இப்போ உனக்கு என்ன வேணும்? இவ இந்த வீட்ல இருக்கணும்னா என் தங்கச்சியும் இங்க இருக்கணும். என் தங்கச்சி வெளியில தான் இருக்கணும்னா இவளையும் நீங்க வெளியில அனுப்பணும். சரி ஜெயா, இப்ப என்ன? உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆனா ஒண்ணு ஜெயா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உனக்காக மட்டும்தான் ஜெயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அவளை வீட்டுக்கு வர சொல்லு. கௌதம், அம்மா நீ போய் ராகினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன கௌதம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ நின்னுட்டே இருக்க? சரி போறேம்மா, போய் சாவி எடுத்துட்டு வரேன். நான் போய் கூட்டு வரேம்மா. ம். கௌதம் போய் கூப்பிட்டா உடனே ராகினி வந்துருவாளா? இவன் கூப்பிட்டு ராகினி வரலனா நான் தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். இப்ப நானே போறேன். கௌதம் நில்லு, நானும் வரேன். ஜெயா, மா வா. மா நீங்க எதுக்கு ஜெயா, வரீங்க? நீ எதுக்கு போற? அவன் தான் கிளம்பிட்டான்ல, அவன் கூட்டு வருவான், நீ இங்கே இரு. ஏன் என் தங்கச்சியை நான் போய் கூட்டிட்டு வரேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு போக வேண்டாங்கிறீங்க? இல்ல ஜெயா, அதான் கௌதம் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. அம்மா நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ராகினி நம்ம வீட்டு நல்லது கெட்டது முக்கியம்னு நம்ம கூடவே இருந்தவ. அவளுக்கும் தனியா எந்த ஆசையும் கிடையாது. அவளை போய் திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே, அவ எப்படி தனியா கஷ்டப்பட்டிருப்பா? மா அதெல்லாம் இல்லம்மா, நீங்க தான் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆமாண்டா, என் தங்கச்சிக்காக நான் தான் வருத்தப்பட முடியும். இந்திரா கால்ல ராகினி விழ போயிருக்கானா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். எனக்கு என்னவோ கௌதம் போய் கூப்பிட்டா மட்டும் உன் சித்தி வீட்டுக்கு வருவான்னு தோணல. என்னம்மா, நான் உங்ககிட்ட பேசுற விதத்துல பேசி கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா திரும்பி வரும்போது நான் ராகினி சித்தியோட தான் வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. இல்ல கௌதம்,
இல்ல, என் மனசுக்கு ஏதோ சரியா படல. ராகினிக்கு என்னமோ கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. நான் இப்பவே ராகினிய பார்க்கணும். மாமா, அத்தை தான் சொல்றாங்கல்ல மாமா, அவங்க போயிட்டு வரட்டும், விடுங்க. சரி ஜெயா. டே கௌதம், அம்மாவை பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வா. நான் எதுவும் சொல்லல, போயிட்டு வாங்க. ஓ, எல்லாம் என் நேரம். வீட்டுக்கு வந்த மருமக சொல்லி நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். வா கௌதம். பாத்தியாடா கதிரு, அவ தங்கச்சி வரான்னு சொன்ன உடனே என்ன பேச்சு பேசிட்டு போறா பத்தியா? ஷோ, இன்னும் ராகினி வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் நடக்க போதோ. பா, அம்மாக்கு ராகினி சித்தி மேல இருக்கிற பாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, விடுங்கப்பா. சொல்லு ஹேமா. எங்க அப்படியே 1 கிலோ மைசூர் பாக்கு அள்ளி வாயில போட்டுக்கோங்க. நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஏய், என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நானே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு கோயில்ல டிராமா எல்லாம் பண்ணிட்டு டயர்டா வந்து நிக்கிறேன். இப்ப எதுக்குடி நான் மைசூர் பாக் சாப்பிடணும்? ஐயோ, நீங்க பண்ணது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. இங்கிருந்து வண்டியும் கிளம்பிடுச்சு. நான் இப்ப போய் உங்களுக்கு ஆரத்தி கரைக்க வேண்டியது பாக்கி. ஹேமா, என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு ஃபர்ஸ்ட். ஐயோ, நான் சந்தோஷத்துல பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நீங்க இல்லாம எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏய், அத நீ சொல்லுவன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அத சொல்லு, கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. அதாங்க, இன்னைக்கு கோவில்ல அண்ணிய நம்பி மாதிரி மாத்தி மாத்தி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு இப்போ உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கிடைக்க போகுது. ஆஸ்கர் அவார்டா? ஆமாங்க, நம்ம வீட்ல அந்த வீடியோ கொண்டு வந்து காமிச்சேன். அதாங்க எங்க அத்தை ஜெயா அத்தை இருக்காங்கல்ல, அப்படி துடிச்சு போயிட்டாங்க. அதுவும் இந்திரா கால்ல விழற மாதிரி நடிச்சு அப்படியே அவளை கோபப்படுத்த வச்சிங்களே, அதான் சரியான ஸ்னிக் பிக் சீனே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ வேற ஆடியோ வேறங்கிறது தெரியவே இல்லைங்க. என் தங்கச்சிக்கே இப்படி ஒரு நிலைமையான ஜெயாத்த பதறிட்டாங்க தெரியுமா? அக்கா அப்படி கதறணும்னு தானே கஷ்டப்பட்டு காலையில இருந்து கோவில ஒன்னொன்னா பண்ண. சரி, அதெல்லாம் விடு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த இந்திரவை புடிச்சு உலுக்கி எடுத்துட்டாங்க. அவ சொன்னது எதுவுமே வேலைக்காகலங்க. அதான் நமக்கு லட்டு மாதிரி வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சுல, எல்லாரும் அதை நம்பிட்டாங்க. மாமாவும் பாவம், சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நம்ம ஜெயாத்த காதலே வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவளை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஏய், அப்போ இந்திரா வெளியே போயிட்டாளா? ஆஹா, அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க நான் அங்க இல்லாம போயிட்டனே. ஷோ, அதாங்க இல்ல, ஜெயா அத்தை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கூட நம்ம மாமா அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அதானே பார்த்தேன். அட, ஜெயா அத்தை அதுக்கு விடலையே.
அப்பனா என் தங்கச்சி ராகினி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு ஒரே போட்டாங்க. அத சொல்லுடி முதல்ல அறிவு கட்டவளே. ஜெயாக்காவா கொக்கா? மாமாவும் என்னென்னமோ சமாளிச்சு பார்த்தாரு, வேலைக்கே ஆகல. வேற வழியே இல்லாம சரின்னு தலையாடிட்டாரு. சக்சஸ். ஏய், நிஜமா தானே சொல்ற? ஆமாங்க. அப்பாடி, அதானே பார்த்தேன். இவ்ளோ ஸ்க்ரூ கொடுத்திருக்கோம், என்னடா ஒண்ணுமே நகர்லையேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அப்போ நாங்க கிளம்பி வந்துடலாம்ல? அக்கா எனக்கு கால் பண்ணுவாங்களா ஹேமா? அட என்னங்க நீங்க, அப்படிலாம் உங்களை கூப்பிடுவாங்களா என்ன? நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு? ராகினின்னா சும்மாவா? இப்பதான் நீங்க உங்க கெத்த காமிக்கணும். உங்களை கூட்டிட்டு வர முதல்ல கௌதம தான் அமிச்சாங்க. ஓ, கௌதம் கிளம்பிட்டானா? அதான் இல்ல, அதுக்குள்ள ஜெயாத்த நீ போய் கூப்பிட்டா அவ வருவாளோ மாட்டாளோன்னு பயத்துல அவங்களே வர்றாங்க. ஏய், என் அக்கா வராங்களா? ம், ஏய் சூப்பர் ஹேமா. அப்போ ஓகே. அப்போ போட வேண்டியது பந்தா சீன் இல்ல, சென்டிமெண்ட் சீன்ரி. அத நான் ஏன் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்றேன். நீ போனை கட் பண்ணி ஆரத்தை மட்டும் கரைச்சுவேன். எப்படி என் அக்காவை நான் மயக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். நீங்க தான் நான் கோடு போட்டாலே ரோடே போட்டுருவீங்கல்ல. நீங்க கலக்குங்க, நான் ஆரத்திய கரைக்கிறேன். மீண்டும் நல்வரவு. வேய், மத்த வேலையை பாரு.